விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஆலம்பூண்டி பகுதியில் நியூஸ் 7 தமிழ் சார்பில் நடைபெறும் துளிரும் விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்கிய தகவல்களை காணலாம். நியூஸ் 7 தமிழ் சார்பில் துளிரும் விஞ்ஞானி 2025 விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் ஆலம்பூண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கபூபதி கல்வி குழும வளாகத்தில் இன்றைய தினம் இந்த நியூஸ் 7 தமிழின் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த அறிவியல் கண்காட்சியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்று தங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்தவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று இந்த அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஜூனியர் பிரிவு மற்றும் சீனியர் பிரிவு என இந்த அறிவியல் கண்காட்சி என்பது நடைபெற்று வரும் நிலையில் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காலை முதலேயே ஆர்வமுடன் வந்து பங்கேற்று அவர்கள் தற்போது இந்த அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஏராளமான பள்ளி மாணவிகள் ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளாக இங்கு பங்கேற்று தங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். தற்போது இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை இந்த குழுமத்துடைய தாளாளர் ரங்கபூபதி பார்வையிட்டு வருகிறார். தற்போது அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல பங்கேற்றிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்பை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க? உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இங்க வந்து அவங்க ஒண்ணு அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறத பார்த்தா நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த வேஸ்டேஜ் பிளாஸ்டிக்லாம் வச்சு நல்லா எப்படி யூஸ் பண்றதுன்றது மாணவர்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க சோலார் எனர்ஜி எப்படி பயன்படுத்தணும், எப்படி அதை கொண்டு வரணுன்றதை அங்கே பண்ணுறாங்க. அது இல்லாமல் பூமி வெப்பமாவதை தடுக்கிறது எப்படின்றது, இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு மாணவ மாணவர்கள் பங்கேற்றிருப்பாங்க? இதுக்காக என்ன மாதிரியான பணிகள் இருக்கக்கூடிய ஒரு வாரம் இவ்வளவு பேர் பங்கேற்றிருக்காங்க, என்ன மாதிரி அவங்க ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க? மொத்தம் இங்கே வந்து 120 ஸ்டால் போட்டிருக்காங்க. 120 கண்டுபிடிப்புகள் இங்கே கொண்டு வந்து இங்கே எக்ஸ்போ பண்ணுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா துளிரும் விஞ்ஞானி என்ற சயின்ஸ் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ 25 என்ற நிகழ்ச்சியை நாங்கள் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செஞ்சி வட்டத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 120 பள்ளிகளுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்திருக்காங்க. இதை வந்து அதை கண்டுபிடிச்சதை பார்க்கறதுக்காக 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இது நியூஸ் 7 தமிழின் இந்த துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி செஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கபூபதி கல்வி குழுமத்தில் நடைபெற்று வருகிறது. இதை பார்ப்பதற்காகவே 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த கல்வி வளாகத்தில் வந்து இந்த மாணவ மாணவிகளுடைய இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் பூமியை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் தற்போது இந்த அறிவியல் கண்காட்சி என்பது நடைபெற்று வரும் நிலையில் 2 பிரிவுகளாக சீனியர் மற்றும் ஜூனியர் பிரிவுகளாக நடத்தப்பட்டு இன்று மாலை அதற்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. காலை இந்த அறிவியல் கண்காட்சி செஞ்சி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி KS மஸ்தான் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தற்போது இந்த அறிவியல் கண்காட்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு வந்து இந்த அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்டு தற்போது இந்த அறிவியல் கண்காட்சி என்பது நடைபெற்று வருகிறது. செஞ்சியிலிருந்து நியூஸ் 7 தமிழுக்காக ராஜகுமார்.